ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் பார்க்க போறோம். ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ்ல ட்ரக் கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதனுடைய கெமிஸ்ட்ரி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ், the drugs which are used for the prevention and treatment of malaria. மலேரியா இது வந்து ஒரு இன்ஃபெக்டட் டிசீஸ், இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். ஸோ இது எதனால இன்ஃபெக்டட் ஆகுது அப்படின்னா, மலேரியா இஸ் எ மஸ்கிட்டோ போன் டிசீஸ். மஸ்கிட்டோனால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். என்ன இன்ஃபெக்ஷன்ஸ்? மலேரியா பேராசைட்ஸ்னால வரக்கூடிய இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். ஸோ இதனுடைய ஜீனஸ் வந்து பிளாஸ்மோடியம் ஜீனஸ். Plasmodium, the parasites nudiya genus வந்து Plasmodium genus belongs to Protozoa classifications. Belongs to Protozoa class. Family வந்து Plasmodidae or Plasmodidae. So இது அதனுடைய genus and family. Next இந்த infections இந்த Protozoa இந்த Plasmodium parasites வந்து மஸ்கிட்டோனால ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொன்னோம். என்ன டைப் ஆஃப் மஸ்கிட்டோ அப்படின்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. இது வந்து இங்க வெக்டாரா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஹியூமன்ல இருந்து இன்னொரு ஹியூமனுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஹோஸ்ட் செல்ஸ் வந்து யாரு? ஹியூமன் பீயிங்ஸ். நமக்கு வந்து இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணுது. ஸோ பைட் பண்ண உடனே இந்த பாராசைட் ஸ்போரோசைட்ஸ் வந்து உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் அது அதனுடைய சைக்கிளை வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய சைக்கிள்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஃபார்மகாலஜில பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாஸ்மோடியம் ஜீனஸ்ல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. என்னென்ன ஸ்பீசிஸ் அப்படின்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், இது ரொம்ப டேஞ்சரஸ். அப்புறம் பிளாஸ்மோடியம் மலேரியே, அதுக்கப்புறம் பிளாஸ்மோடியம் ஓவலே. ஸோ இந்த 4 முக்கியமான ஸ்பீசிஸ் தான் வந்து நமக்கு இந்த மலேரியா இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காரணம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரக்ஸ், இந்த பாருங்க, நான் இங்க இந்த கிளாசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே போய் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இந்த மலேரியா பாராசைட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்குங்க. எப்படின்னா, ஒரு இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ, ஒரு இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, மலேரியா பாராசைட்ஸ் அதுக்குள்ள இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஹியூமன் ஒருத்தருக்கு வந்து பைட் பண்ணுது. அப்படி பைட் பண்ணும்போது அது உள்ள போகுது. ஸோ உள்ள அந்த ஸ்போரோசைட்ஸ் உள்ள போன உடனே அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல அந்த பாராசைட்ஸ் வந்து மெச்சூர் ஆகுது. ஸ்போரோசைட்ஸ், மீரோசைட்ஸ், அதுக்கப்புறம் கெமட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் எங்க போகுது? லிவர் செல்ஸ் ஹெப்படோசைட்ஸ்க்கு போகுது. ஹெப்படோசைட்ஸ் ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹெப்படோசைட்ஸ்ல இருந்து ஆர்பிசிக்கு வருது, எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு வந்து நிறைய சிம்டம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதுல இருந்து மறுபடியும் அந்த இன்ஃபெக்டட் ஹியூமன், அந்த சப்போஸ் அந்த ஹியூமனுக்கு உடம்புல வந்து அந்த பாராசைட், மலேரியா பாராசைட் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பிளாஸ்மோடியம் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணும்போது மறுபடியும் அந்த செகண்ட் மஸ்கிட்டோ என்ன ஆகுது? இன்ஃபெக்ட் ஆகுது. அந்த செகண்ட் மஸ்கிட்டோ வந்து இன்னொருத்தர் பைட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பாராசைட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மலேரியல் பாராசைட் சைக்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த சைக்கிள்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த ட்ரக்ஸ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரக்ஸ் இந்த சைக்கிள்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் அந்த சைக்கிளை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ் கூட இருக்கலாம், எரித்ரோசைட் ஸ்டேஜ்ல கூட இருக்கலாம், என்ட்ரியில கூட இருக்கலாம். ஸோ எந்த அந்த சைக்கிள்ஸ்ல எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல இந்த ட்ரக்ஸ் எல்லாமே போய் அந்த பாராசைட், அந்த மலேரியல் பாராசைட் சைக்கிளை போய் ஸ்டாப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய சைக்கிள்ஸ், இது எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுது, அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ஃபார்மகாலஜில பார்க்கலாம். ஓகே, இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் அபவுட் மலேரியா. ஸோ ஒன்ஸ் வந்து இன்ஃபெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னா மலேரியா பாராசைட்ஸ், அந்த மலேரியா பாராசைட்ஸ் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் ஆர்பிசிக்குள்ள போய் என்டர் ஆன உடனே நமக்கு நிறைய மலேரியா சிம்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ சில்னஸ், ஈவினிங் டைம்ல எஸ்பெஷலி சில்னஸ் இருக்கும். அப்புறம் ஃபீவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைகர் இருக்கும்,
அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு எரித்ரோலைசிஸ் ஸ்டார்ட் ஆகும். அதனால நமக்கு வந்து என்னது ஹெமட்டூரியா, அதாவது பிரசன்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் ஆர் லைசிஸ் ஆர்பிசி இன் தி யூரின். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கண்டினியூஸா இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் சரியா கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து என்னது அனீமியா வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோசைட்ஸ் வந்து என்னது ஹெப்படோசைட் செல்ஸ் வந்து பாதிக்கும், லிவர் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெதுவா ஸோ நிறைய ஆர்கான்ஸை போய் டேமேஜ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து மலேரியானுடைய சிம்டம்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ். இந்த ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் நான் இங்க கொடுத்திருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ் which is based on chemistry only. Based on chemistry பேஸ் பண்ணி தான் நான் இங்க வந்து இந்த ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்கிறேன். பட் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபார்மகாலஜி படிக்கும் போது நம்ம அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் எந்த இடத்துல போய் அது பிளாக் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாம படிக்கணும். பட் நம்ம கெமிஸ்ட்ரியில படிக்கும் போது கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி தான் நாம படிக்கணும். ஓகே, சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேட்டகரி சின்கோனா ஆல்கலாய்ட்ஸ். இது வந்து நேச்சுரல் ட்ரக்ஸ். குயினின், குயினிடின், சின்கோனா ஆல்கலாய்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரக்ஸ். குயினின், குயினிடின், இன்னும் 2 ட்ரக் இருக்கு. அதுக்கு ஆன்டி மலேரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. லீஸ்ட் ஆன்டி மலேரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சின்கோனின், சின்கோனிடின் இருக்கு. ஓகேங்களா? பட் இங்க வந்து குயினின் வந்து காமனா நாம பிராக்டிஸ் பண்றோம். குயினின், குயினிடின். நெக்ஸ்ட் வந்துங்க அதே குயினோலின் டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து 4 அமினோ குயினோலின்ஸ். 4 அமினோ குயினோலின்ஸ் நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். 4 அமினோ குயினோலின்ஸ்ல 3 முக்கியமான ட்ரக் இருக்கு. ஒன்னு வந்து குளோரோகுயின், அமெடயோகுயின் ஆர் அமெடியோகுயின், அதுக்கப்புறம் பைப்ராகுயின். இந்த மூணுமே வந்து 4 அமினோ குயினோலோன்ஸ். அதுக்கப்புறம் 8 அமினோ குயினோலைன்ஸ். 8th பொசிஷன்ஸ்ல அந்த சைட் செயின் அமினோ குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுல 2 ட்ரக் இருக்கு. ஒன்னு வந்து பிரிமாகுயின், இன்னொன்னு வந்து டெஃபினாகுயின். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து குயினோலின் மெத்தனால் டெரிவேட்டிவ்ஸ். குயினோலின் மெத்தனால் டெரிவேட்டிவ்ஸ். இதுல ஒரே ஒரு ட்ரக் மெஃப்ளோகுயின். மெத்தனால் ME, இட்ஸ் ஃப்ளூரினேட்டட் பேஸ் வந்து என்னது குயினோலின் பேஸ் தான். பட் இது வந்து மெத்தனால் இருக்கும், ஃப்ளூரினேஷன்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதனால இதுக்கு பேர் வந்து மெஃப்ளோகுயின். ஸோ குயினோலின் மெத்தனால். நெக்ஸ்ட் வந்து பைகுவானைட். பைகுவானைட்ல வந்து 2 ட்ரக் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரோகுவானைல். நெக்ஸ்ட் வந்து சேம் இதனுடைய சைக்கிளிக் ஃபார்ம் தான், சைக்கிளைசேஷன் ஆயிருக்கும். மெட்டபாலிசம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாடியில ஓரலா இது ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரோட்ரக்ஸ். ப்ரோட்ரக்ஸ் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோகுவானைல் இஸ் ஏ ப்ரோட்ரக் ஆஃப் சைக்ளோகுவானைல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு குளோரோகுவானைடு. ஒன்ஸ் ஓரலா எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450 என்சைம்னால மெட்டபாலிசம் ஆயிட்டு நமக்கு வந்து ஃபைனலா சைக்கிளைசேஷன்ஸ் ஆக்டிவ் மெட்டபாலிட்ஸா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? சைக்ளோகுவானைல் கிடைக்கும். ஓகேங்களா? சோ 2 ட்ரக் இருக்கு. நாம ஃபைனலா சைக்ளோகுவானைல் ஃபார்ம்லயே வந்து ட்ரக்ஸா கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி வந்து டை அமினோ பைரிமிடின். பைரிமிடின் ஸ்ட்ரக்சர்ஸ். பைரிமெத்தமைன் பேர்லயே இருக்கு. பைரிமிடின். பைரிமெத்தமைன். அதுக்கப்புறம் நாப்தோகுயினோன், அட்டவாகுயின். அதுக்கப்புறம் நாப்திரிடின் டெரிவேட்டிவ்ஸ். இதுல வந்து பைரோநாரிடின் ட்ரக்ஸ். அடுத்தது வந்துங்க அமினோ ஆல்கஹால் டெரிவேட்டிவ்ஸ். இதுல 2 ட்ரக் இருக்கு. ஒன்னு வந்து ஹேலோஃபான்ட்ரைன், லுமிஃபான்ட்ரைன். இந்த 2 ட்ரக். அதுக்கப்புறம் சல்போனமைடு ஆன்டிபயோட்டிக். சல்போனமைடு வந்து சல்போனமைடு கேட்டகரியில இருந்து என்னென்ன ட்ரக்ஸ் வந்து நம்ம மலேரியா கொடுக்குறோம் அப்படின்னா சல்ஃபாடாக்சின் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சல்ஃபா மீத்தோபைரசின் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் புரோண்டோசின் கொடுக்குறோம். இந்த 3 ட்ரக்குமே வந்து சல்போனமைட் டெரிவேட்டிவ்ஸ். அடுத்தது வந்து அதே சல்போனமைட் தான், பட் சல்போன்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆன்டி லெப்ரோட்டிக் ட்ரக்ஸா கொடுப்போம்ல. டாப்சோன்ஸும் மலேரியா கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல டாப்சோனும் இருக்கு.
அடுத்தது வந்துங்க ஆன்டிபயோட்டிக்ஸ். என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் சப்போர்ட்டிவ் ட்ரக்ஸா என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா டாக்ஸிசைக்ளின் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மேக்ரோலைட்ல கிளிண்டாமைசின்ஸ் வந்து கொடுக்குறோம். டெட்ராசைக்ளின்ல டாக்ஸிசைக்ளின் கொடுக்குறோம், மேக்ரோலைட்ல கிளிண்டாமைசின்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்துங்க நியூவர் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ், தட் இஸ் செஸ்குவைடெர்பின்ஸ். டெர்பின் கிளாசிஃபிகேஷன். செஸ்குவைடெர்பின்ஸ்ல என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா அர்டிமிசினின் கொடுக்குறோம். இந்த அர்டிமிசினுடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் இன்னைக்கு நிறைய நியூவர் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் வந்து டே பை டே வந்து சிந்தட்டிக்ஸ்ல வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து டிஸ்கவர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த அர்டிமிசினின் ட்ரக்ஸ்ல இருந்து நமக்கு நிறைய ட்ரக்ஸ் கிடைக்குது. என்னது? அர்டிசுனிக் ஆசிட்ஸ், அர்டிசுனேட், அதுக்கப்புறம் அர்டிமீத்தர், ஆர்டீத்தர் ஆர் ஆர்டிமீத்தர், அதுக்கப்புறம் ஆக்டிரோலைன். இதெல்லாமே வந்து என்னது? டெர்பின் டெரிவேட்டிவ்ஸ், செஸ்குவைடெர்பின் டெரிவேட்டிவ்ஸ், நியூவர் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், பட் கொஞ்சம் புரிஞ்சு லாஜிக்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி புரிஞ்சு படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து முக்கியமானதை நீங்க பார்க்கக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் 5மே சின்கோனின், 4-அமினோகுயினோலின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. இந்த 4-அமினோகுயினோலின் டெரிவேட்டிவ் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் 8-அமினோகுயினோலின் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் குயினோலின் மெத்தனால் பைகுவானைட்ஸ். இது வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நியூவர் ஆன்டி மலேரியல்ல இந்த டெர்பின்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் வந்து அர்டிமிசினின்ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே. ஸோ அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் குயினின். இதுக்கு நமக்கு ஸ்டார் மார்க் கொடுக்கல, ஸ்ட்ரக்சர் கொடுக்கல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து குயினோலின் பேஸ். குயினின் சல்ஃபேட் ஃபார்ம்ல கொடுக்குறோம். குயினின் சல்ஃபேட் சால்ட் ஃபார்ம்ல இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து நேச்சுரல் அல்கலாய்டு, சின்கோனால இருந்து ஐசோலேட் பண்ண ட்ரக்ஸ். குயினோலின் டெரிவேட்டிவ்ஸ். இந்த ட்ரக் தான் வந்து ஃபர்ஸ்ட். இந்த ட்ரக் தான் வந்து நிறைய அதுக்கப்புறம் 4-அமினோ 8-அமினோ குயினோலின் ட்ரக்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இதுதான் பேஸ். இந்த சின்கோனா தான் வந்து ஆன்டி மலேரியனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து நிறைய அல்கலாய்ட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 15 டைப் ஆஃப் அல்கலாய்ட்ஸ் இருக்கு. பட் அதுல வந்து ஒரு 4 முக்கியமான சின்கோனா அல்கலைட்ஸ் வந்து ஆன்டி மலேரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா குயினின், குயினிடின், சின்கோனின், இந்த 4 அல்கலைட்ஸ்க்கு வந்து ஆன்டி மலேரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து குயினின் சல்ஃபேட் சால்ட் ஃபார்ம். ஸோ இதுல பாருங்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பேஸ் வந்து குயினோலின், 6th பொசிஷன்ஸ்ல மீத்தாக்சி குரூப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆசோ பைசைக்ளோ அட்டாச் ஆயிருக்கு. இங்க ஒரு மெத்தனால் இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆர்எஸ் ரெசிமிக் மிக்சர்ஸ், ஆர்எஸ் ஸ்டீரியோஐசோக்ளி, ஆர்எஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இங்க பாருங்க, ஆர் 6 மீத்தாக்சி குயினோலின், 6 மீத்தாக்சி குயினோலின், 4-ஐல் 2s 4s, அதுக்கப்புறம் 5r. So 2s 4s 5r. vinyl 1-azo bicyclo இந்த 8th கார்பன் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. octane oct 2-ஐல் மெத்தனால். ஸோ இங்க பாருங்க, 6 மீத்தாக்சி குயினோலின், 4-ஐல் வினைல், 1-azo பைசைக்ளோ, ஆக்ட் 2-ஐல் மெத்தனால். இதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் நேம். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: ஒயிட் மைக்ரோகிறிஸ்டாலின் பவுடர், பிட்டர் டேஸ்ட், slightly soluble in ether and chloroform. This quinine sulfate salt form soluble. அது வந்து slightly soluble தான்.
slightly soluble in water. Slightly soluble in water. Storage stored in tightly closed container and protect from light. Usual storage தான். Formulations, the quinine sulfate available in tablet, quinine sulfate tablet 300 mg and 600 mg tablet available. அதே போல quinine dihydrochloride, quinine dihydro tabletல வந்து quinine sulfate, injectablesல வந்து quinine dihydrochloride injections. Strength வந்து 600 mg per 2 ml, அதாவது 300 mg per ml ampoule available. So quinine tablet and quinine injections. Quinine tablet, quinine sulfate, quinine injectionsல வந்து quinine dihydrochloride. ஓகேங்களா? ஓகே. பிராண்ட் நேம் quinine. அதுக்கப்புறம் rezoquin, quinine, rezoquin, அதுக்கப்புறம் quinacil. So இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து டு ட்ரீட் சிவியர் செரிப்ரல் மலேரியா, அண்ட் எஸ்பெஷலி பிளாஸ்மோடியம் falciparum ஸ்பீசிஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஜென்ரலா வந்து ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ்க்காக கொடுக்குறோம். எஸ்பெஷலி இந்த குயினின் வந்து சிவியர் செரிப்ரல் மலேரியாக்காக கொடுக்குறோம். ஓகேங்களா? The next drug is chloroquine phosphate. இந்த chloroquine phosphate வந்து 4-aminoquinoline derivatives anti malarial drugs. இதுல வந்து பேஸ் என்னது? குயினோலின் ஸ்ட்ரக்சர் இருக்கு. 4th பொசிஷன்ஸ்ல இந்த அமினோ சைட் செயின் வந்து இருக்கு. அதனால இதுக்கு பேர் வந்து 4-aminoquinoline derivatives chloroquine. இங்க வந்து குயினோலின் குளோரினேஷன் 7th பொசிஷன்ஸ்ல குளோரின் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். நமக்கு புக்ல வந்து ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் வித் கெமிக்கல் நேம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த குளோரோகுயின் பாஸ்பேட். இங்க பாருங்க, இந்த நம்பர் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8. 7th பொசிஷன்ஸ்ல ஒரு குளோரின் இருக்கு, 7 குளோரோ. அதுக்கப்புறம் இந்த குயினோலின்ல இருந்து 4th பொசிஷன்ல இருந்து இந்த அமினோ சைட் செயின் ஆரம்பிக்குது. ஸோ 4 டைஎத்தைல். இங்க பாருங்க, அதுல 4, இந்த 4, இது வந்து இந்த 4. இந்த அலிஃபாட்டிக் ஹைட்ரோகார்பன் செயின் இருக்குல்ல பாருங்க, அதுல 4th கார்பன்ல இந்த டைஎத்தில் அமினோ அட்டாச் இருக்கு. அதனால இந்த 4, இது இந்த 4, இந்த 4, இந்த 4 வந்து இந்த 4. சோ 4 டைஎத்தில் அமினோ, 4 டைஎத்தில் அமினோ. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. 1 மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டைல் அமினோ குயினோலின். தான் குயினோலின். பென்சின் வித் பைரிடின், அதான் குயினோலின். ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர்ஸ். 7 குளோரோ, 4, டைஎத்தில் அமினோ, பியூட்டைல் அமைன், குயினோலின். ஈஸி தான். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், பிட்டர் டேஸ்ட், freely soluble in water, note it, chloroquine freely soluble in water, slightly soluble in chloroform. Storage, it's a notable, discolored in the presence of sunlight, அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் in the presence of sunlight, and therefore it is stored in well closed light resistant container. Formulations in the chloroquine available in chloroquine phosphate tablet, 250 mg and 500 mg. காமனா 250 mg chloroquine phosphate available. அதே போல chloroquine phosphate suspensionல available. chloroquine phosphate suspension 50 mg per 5 ml. 50 mg per 5 ml strength. அதே போல chloroquine phosphate injectionsலயும் available. chloroquine phosphate injections 40 mg per ml. 40 mg per ml available in
2 ml ampoule, 5 ml ampoule, and also 30 ml vial available. So, chloroquine tablet, chloroquine phosphate tablet, chloroquine phosphate suspension, and chloroquine phosphate injections. இந்த மூணு formulationsல available. ஒரு சில brand name வந்து Rizocin, அதுக்கப்புறம் Cloquine, அதுக்கப்புறம் Lariago, அதுக்கப்புறம் என்னது Nivaquine P. இதெல்லாமே வந்து ஒரு சில popular brand name. Uses this chloroquine phosphate, drug of choice for prophylaxis and treatment of malaria. Actually, the chloroquine phosphate வந்துங்க anti-malarial properties மட்டும் இல்ல, இதை தவிர நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த ட்ரக்ஸ் மட்டும் தான் இந்த ஸ்பெஷல். மற்ற எந்த anti-malarial ட்ரக்ஸ்க்கும் வந்து அது ஒரு வைட் யூஸ் வந்து இல்லை. இந்த chloroquine phosphate மட்டும் தான் இவ்வளோ வைட் யூசஸ் இருக்கு. என்னென்ன யூசஸ்? ஃபர்ஸ்ட் பிரைமரிலியா இது வந்து ஒரு ஆன்டி-மலேரியல் ட்ரக்ஸ், ப்ரோஃபைலாசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அடுத்தது வந்துங்க ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் வந்து இந்த குளோரோகுயின் பாஸ்பேட் வந்து கொடுப்போம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதே போல எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் அமீபியாசிஸ் டிசீஸ்க்கு கொடுப்போம், எஸ்பெஷலி இன் ஹெப்பாட்டிக் அமீபியாசிஸ் இன் ஹெப்பாட்டிக் செல்ஸ். எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் அமீபியாசிஸ் கொடுப்போம். அதே போல லெப்ரா ரியாக்ஷன்ஸ், ஒரு சில ஆன்டி லெப்ரோட்டிக் ட்ரக்ஸ், டாப்சோன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில ரிஃபாம்பிசின்ஸ், இது போல ட்ரக்ஸ்னால வரக்கூடிய இந்த லெப்ரா ரியாக்ஷன்ஸ்க்காகவும் நாம இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுப்போம். குளோரோகுயின் பாஸ்பேட் கொடுப்போம். ஸோ லெப்ரா ரியாக்ஷன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் இட்ஸ் போட்டோஜெனிக் ரியாக்ஷன்ஸ்க்காகவும் இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் என்னது கியார்டியாசிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் நாம இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்து இந்த ட்ரக்ஸ்க்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ட்ரக்ஸ். ஸோ எல்லாமே இதுல முக்கியம். ஸோ எதுல இருந்தும் நம்ம கேட்கலாம். ஒன்று ஃபார்முலேஷன் அல்லது பிராண்ட் அல்லது ஸ்டோரேஜ் அல்லது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது ஸ்ட்ரக்சர் ஆர் கெமிக்கல் நேம். ஸோ எதுல இருந்தோம்னாலும் கேட்கலாம். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரக். ஓகே, அடுத்த மூணாவது ட்ரக்ஸ் பிரிமாக்வின். இந்த பிரிமாக்வின் வந்து என்னது? 8 அமினோ குயினோலின்ஸ். கிட்டத்தட்ட இதே ஸ்ட்ரக்சர் தான். ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. இங்க அமினோ குரூப் 4th பொசிஷன்ல ஆரம்பிச்சது, பட் பிரிமாக்வின்ல வந்து 8th பொசிஷன்ஸ்ல ஆரம்பிக்குது. இங்க குளோரின் இருந்துச்சு, இங்க குளோரின் இல்ல. இந்த குளோரின் இருந்ததுனால குளோரோகுயின், இங்க குளோரின் இல்ல. பட் இங்க பாருங்க 6th பொசிஷன்ஸ்ல ஒரு மீத்தாக்சி இருக்கு. இந்த மீத்தாக்சி எங்க இருந்துச்சு? குயினின்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட குயினின் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? குயினின் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். பாருங்க, மீத்தாக்சி குயினோலின் 8th பொசிஷன்ஸ்ல இந்த அமினோ சைட் செயின் ஆரம்பிக்குது. ஸோ அதனுடைய கெமிக்கல் நேம் பாருங்க, 8th பொசிஷன்ஸ்ல இந்த சைட் செயின் ஆரம்பிக்குது. அதனால 8 பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டோம். அதுல வந்துங்க பாருங்க, கார்பன் நம்பர் 1 2 3 4th பொசிஷன்ஸ்ல ஒரு அமினோ குரூப் இருக்கு. ஸோ 4 அமினோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. 1 மீத்தைல், அப்புறம் மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன். ஸோ பியூட்டைல் இந்த அமினோ, ஃபர்ஸ்ட் பார்த்தது 4 அமினோ. அதுக்கப்புறம் பியூட்டைல் அமினோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். 6th பொசிஷன்ஸ்ல மீத்தாக்சி குரூப் இருக்கு. 6 மீத்தாக்சி குயினோலின். ரொம்ப ஈஸி. 4 அமினோ 1 மீத்தைல் 8th பொசிஷன்ல இருக்கு. ஸோ 8 அமினோ 1 மீத்தைல் பியூட்டைல் அமினோ 6 மீத்தாக்சி குயினோலின். ரொம்ப ஈஸி தான். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. இதனுடைய கலர் வந்து ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டாலின் பவுடர். நோட் இட். ஸோ பிரிமாக்வின்ஸுடைய கலர் வந்து என்னது? ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டாலின் பவுடர். ஆர்டர்லெஸ், பிட்டர் டேஸ்ட். குயினோலின் எல்லாமே பிட்டர் டேஸ்ட். soluble in water. Storage, it should be stored in well closed light resistant container because of it affected by air, light and moisture. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டோரேஜ் இம்பார்ட்டன்ட். இதுக்கு குளோரோகுயின் அண்ட் பிரிமாக்வினுக்கு பார்த்துக்கோங்க. இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் வெல் க்ளோஸ்ட் லைட் ரெசிஸ்டன்ஸ் கண்டெய்னர் பிகாஸ் ஆஃப் இட் இஸ் ஈஸிலி அஃபெக்டட் பை the presence of air or light or moistures. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ்.
This Primaquine available in Primaquine phosphate tablet. Primaquine phosphate tablet 2.5 milligram, 7.5 milligram, 15 milligram, 45 milligram tabletல available. ஓகேங்களா? ஓகே, இதனுடைய பிராண்ட் நேம் டேப்லெட்ல மட்டும் தான் அவைலபிள். Primaquine டேப்லெட்ல மட்டும் தான் அவைலபிள். Primaquine பிராண்ட் நேம் வந்து Malarate, அதுக்கப்புறம் Evaquine, Malarate, Evaquine, நெக்ஸ்ட் Primalex, Evaquine, Malarate, இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து ஆன்டி மலேரியல் ட்ரக், எஸ்பெஷலி செலக்டிவ்லி திஸ் ட்ரக் யூஸ்ட் ஃபார் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் மலேரியா. ஓகேங்களா? அடுத்த ட்ரக் வந்துங்க மெஃப்ளோகுயின். இந்த மெஃப்ளோகுயின் இந்த ட்ரக்குமே வந்து 4-அமினோகுயினோடின் டெரிவேட்டிவ்ஸ்ல வரக்கூடிய ட்ரக்ஸ்ங்க. பட் நாம இங்க கிளாசிபிகேஷன்ஸ்ல கொடுக்கும்போது தனியா கொடுத்திருக்கேன் குயினோலின், மெத்தனால். பட் இந்த ட்ரக்குமே வந்து எது கீழே வர்றது? இந்த 4-அமினோகுயினோலின் டெரிவேட்டிவ்ஸ் கீழே வர்றது. ஆக்சுவலி இது இன்னும் கரெக்டா சொல்ல போனா 4-அமினோகுயினோலின் மெத்தனால் டெரிவேட்டிவ்ஸ், 4-அமினோகுயினோலின் மெத்தனால் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா? சோ அதனால இது 4-அமினோகுயினோலின் கீழே வரக்கூடிய ட்ரக்ஸ். சோ மெஃப்ளோகுயின் அப்படின்னா கண்டிப்பா பேஸ் வந்து குயினோலின் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இங்க பாருங்க, ME ஃபார் மெத்தனால், FL ஃபார் ஃப்ளோரின். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. சோ ரெண்டு இடத்துல இங்க வந்து ஃப்ளோரினேஷன்ஸ் ஆயிருக்கு, 2nd and 8th பொசிஷன்ஸ்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 4th பொசிஷன்ஸ்ல இந்த சைட் செயின், அமினோ சைட் செயின் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த அமினோ சைட் செயின் என்ன அப்படின்னா என்னது? ஆக்சுவலி 6 membered ring with 1 nitrogen என்ன சொல்லுவோம்? பைரிடின் சொல்லுவோம். உள்ள பாண்ட் எதுவுமே இல்ல, சேச்சுரேட்டட். அதனால இதுக்கு பேர் வந்து பைப்ரிடின். ஓகேங்களா? அமினோ பைப்ரிடின். சோ அப்போ இங்க பாருங்க, குயினோலின் பேஸ் இருக்கு, மெத்தனால் இருக்கு, பைப்ரிடின் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஃப்ளோரினேஷன் ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இது வந்து நமக்கு ஸ்டார் மார்க் கொடுத்திருக்காங்க. மெஃப்ளோகுயின் ஸ்ட்ரக்சர் ஸ்டார் மார்க் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் வித் கெமிக்கல் நேம் படிச்சே ஆகணும். இங்க பாருங்க, இது வந்து ரெசிமிக் மிக்சர்ஸ், RS ரெசிமிக் மிக்சர்ஸ் 2,8 பிஸ் ரெண்டு இடத்துல இருக்கு பாருங்க. பை ட்ரைஃப்ளோரோ F3 CF3 ட்ரைஃப்ளோரோ மீத்தைல் CH4 H3க்கு பதிலா 3 ஹைட்ரஜன் பதிலா 3 ஃப்ளோரின். சோ அதனால ட்ரைஃப்ளோரோ மீத்தைல் பை ட்ரைஃப்ளோரோ மீத்தைல் குயினோலின் 4-ஐல் இங்க பாருங்க, 2nd பொசிஷன்ஸ்ல இங்க அட்டாச் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து 4thல ஸ்டார்ட் ஆகுது. குயினோலின்ல இருந்து 4thல ஸ்டார்ட் ஆகுது. சோ 4-ஐல் பாருங்க, 2 பைப்ரிடைல் மெத்தனால், சோ 4-ஐல் இங்க பாருங்க, 4-ஐல் மெத்தனால் இந்த 2nd பொசிஷன்ஸ்ல இது அட்டாச் ஆகுது. அதனால இது வந்து இப்படி சொல்லலாம், பைப்ரிடின் 2-ஐல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 2-பைப்ரிடைல் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சோ இங்க பாருங்க, ஸ்ட்ரக்சர் கவனமா பாருங்க. 2,8 பை ட்ரைஃப்ளோரோ மீத்தைல் குயினோலின் 4-ஐல் பைப்ரிடின் 2-ஐல் மெத்தனால். ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர்ஸ். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: ஸ்லைட்லி yellow crystalline powder, slightly soluble in water and soluble in ethanol. Slightly soluble in water but soluble in ethanol. Storage, usual storage தான், stored in tightly closed container and protect from light. Usual தான். Formulations: this மெஃப்ளோகுயின் salt formula available. என்னது? மெஃப்ளோகுயின் ஹைட்ரோகுளோரைடு, 250 mg tabletல available. So மெஃப்ளோகுயின் available only in tablet 250 mg. மெஃப்ளோகுயின் ஹைட்ரோகுளோரைடு 250 mg. பிராண்ட் வந்து மெஃப்ளோடாஸ், அதுக்கப்புறம் என்னது? மெஃப்லியாம், கான்ஃபால், அதுக்கப்புறம் ஃபெசிட்டால். இதெல்லாமே வந்து ஒரு சில பிராண்ட் நேம்ஸ். யூசஸ் வந்து this drug is very effective against
பிளாஸ்மோடியம் falciparum மலேரியா. அதே மாதிரி இது வந்து என்னது ப்ரோஃபைலாக்சிஸ் அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மலேரியாக்காக நாம கொடுக்குறோம். ஓகேங்களா, மெஃப்ளோகுயின் கூட அடுத்த வேறு சில கேட்டகரி ஆஃப் ஆன்டி மலேரியல் வந்து காம்பினேஷன்ஸ்ல வந்து நம்ம கொடுக்குறோம். அலாட் மெஃப்ளோகுயின் வந்து ப்ரோஃபைலாக்சிஸ் அண்ட் ப்ரோஃபைலாக்சிஸ்க்காக கொடுக்குறோம். ப்ரிவென்ஷன் அதுக்காக நம்ம வந்து மெஃப்ளோகுயின் தனியா கொடுக்குறோம். பிளஸ் வந்து அது கூட காம்பினேஷன்ஸ் கூட மற்ற ஆன்டி மலேரியல் ட்ரக் காம்பினேஷன்ஸ் கூட எஸ்பெஷலி ஃபால்சிபாரம் ட்ரீட்மெண்ட்காக கொடுக்குறோம். ஓகேங்களா, அடுத்த ட்ரக் வந்துங்க சைக்ளோகுவானைல். ஸோ சைக்ளோகுவானைல் அப்போ இது வந்து பைகுவானைல் டெரிவேட்டிவ்ஸ். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, இந்த ட்ரக் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ப்ரோகுவானைலுடைய ஆக்சுவலி இந்த ட்ரக் வந்துங்க பைகுவானைல் டெரிவேட்டிவ்ஸ். பைகுவானைல் டெரிவேட்டிவ்ஸ்ல வரக்கூடிய ட்ரக் என்னது ப்ரோகுவானைல். ப்ரோகுவானைல் ஓகேங்களா, இந்த ப்ரோகுவானைல் வந்துங்க சைக்ளோகுவானைலுடைய ப்ரோ ட்ரக்ஸ். அதனால பாருங்க PRO அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ப்ரோகுவானிடின் டெரிவேட்டிவ்ஸ். இட்ஸ் எ ப்ரோ ட்ரக் ஆஃப் குவானிடின் டெரிவேட்டிவ்ஸ். ப்ரோகுவானைல் ஓகேங்களா. சோ இந்த ப்ரோகுவானைல் நாம ஒன்ஸ் ஓரலா எடுத்துக்கிறோம். அது போய் என்ன ஆகுது, இந்த ஹெப்படோசைட்ஸ்ல இருக்கிற சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450 என்சைம்னால மெட்டபாலிசம் ஆகி அது வந்து ஆக்டிவ் மெட்டபாலிட்டா கன்வெர்ட் ஆகுது. சோ இதனுடைய ஆக்டிவ் மெட்டபாலிட் தாங்க சைக்ளோகுவானைல். நோட் இட். இந்த ப்ரோகுவானைலுடைய இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு குளோரோகுவானைடு. குளோரோகுவானைடு. இந்த ப்ரோகுவானைலுடைய ஆக்டிவ் மெட்டபாலிட்ஸ் தான் என்னது சைக்ளோகுவானைல். யூசுவலா மார்க்கெட்ல சைக்ளோகுவானைல் பெமோட் அப்படிங்கிற ஃபார்முலேஷன்ஸ் டேப்லெட்ல வந்து நாம கொடுக்குறோம். ஓகேங்களா, பட் யூசுவல் ஃபார்முலேஷன்ஸ் வந்து ப்ரோகுவானைல்னா வந்து அவைலபிள். ஸோ நோட் இட், இட்ஸ் ஆக்டிவ் மெட்டபாலிட்ஸ் ஆஃப் ப்ரோகுவானைல். இந்த ப்ரோகுவானைல் வந்து பைகுவானைல் டெரிவேட்டிவ்ஸ். பட் ஆக்சுவலி திஸ் சைக்ளோகுவானைல் நாம அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபைனலா பார்க்கும்போது this belongs to dihydrotriazine. இந்த ப்ரோகுவானைல் வந்துங்க ப்ரோகுவானைல் வந்து ஓப்பன் செயின்ல இருக்கும். ஓகேங்களா, அதே வந்து சைக்ளிசேஷன் ஆயிடுது, க்ளோஸ்டு ரிங்கா மாறிடுது. க்ளோஸ்டு ரிங்கா மாறிடுச்சுன்னா இது வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஆயிடும், டைஹைட்ரோட்ரையசின் ஸ்ட்ரக்சரா மாறிடும். அதனால இது வந்து சைக்ளோகுவானைல் ஆக்சுவலி டைஹைட்ரோட்ரையசின் டெரிவேட்டிவ்ஸ். பட் இது எதுல இருந்து வந்தது, பைகுவானைல் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து வந்தது. ஒன்ஸ் மெட்டபாலிசம் ஆகி அது சைக்ளிசேஷன்ஸா மாறிடும். ஓகேங்களா, சைக்ளிக் ஃபார்ம்ல மாறிடும். ஒன்ஸ் சைக்ளிக் ஃபார்ம்ல மாறிடுச்சுன்னா என்னது இது வந்து டைஹைட்ரோட்ரையசினா மாறிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இது ஒரு குவானைட், இது ஒரு குவானைட், பைகுவானைட் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பைகுவானைட் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் நைட்ரஜன்ஸ்ல 3 மெத்தில் குரூப் இருக்கு. லாஸ்ட் ஒரு நைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு என்னது பேரா குளோரோஃபினைல் குரூப் இருக்கு. அவ்வளவுதாங்க. இங்க ஐசோப்ரோபைல் குரூப் ஆட் பண்ணிருக்கிறோம். மீத்தேன், ஈத்தேன், புரோபைன், ஐசோ 3 மெத்தில் குரூப் ஆட் பண்ணிருக்கிறோம் பைகுவானைட்ல. அதே பைகுவானைட்ல அடுத்த எண்ட்ல வந்து ஒரு குளோரோஃபினைல் ஆர்த்தோமெட்டா அதாவது 4 குளோரோஃபினைல் ஒன்னு ஆட் பண்ணிருக்கிறோம். சோ இப்ப இதுக்கு பேரு நாம என்ன சொல்லுவோம், ப்ரோகுவானைல் அப்படின்னு சொல்லுவோம். மீத்தேன், ஈத்தேன், புரோபேன். சோ அதனால ஐசோப்ரோபைல் குவானைல். இங்க பேரா குளோரோஃபினைல் இதனுடைய சுருக்கம் தான் என்னது, நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோகுவானைல். இதுதான் வந்து ப்ரோகுவானைலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ரோகுவானைல் என்ன ஆகும், ஒன்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க பாஸ்பேட் 450 சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450 என்சைம்னால மெட்டபாலிசம் ஆகி சைக்ளிசேஷன்ஸ் ஆகும். சோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே க்ளோஸ் ஆகும். பாருங்க, இந்த நைட்ரஜன்ஸ் இந்த மெத்தில் கூட அப்படியே ஒரு சைக்ளிசேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்க பாருங்க, சைக்ளிசேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். பாருங்க, இந்த நைட்ரஜன்ஸ் வந்து பாருங்க இது கூட அப்படியே வந்து சைக்ளிசேஷன்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இதுதான் வந்து இந்த சைக்ளோகுவானைலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 1 2 3. சோ 3 நைட்ரஜன் இருக்கு, 6 மெம்பர் ரிங், 3 நைட்ரஜன்ஸ் இருக்கு. அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ட்ரையசின் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
triazine derivatives. இது அப்படியே இங்க பாருங்க, அப்படியே இமேஜின் பண்ணுங்க, இது அப்படியே வந்து க்ளோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ க்ளோஸ் ஆகும்போது நம்ம நம்பர் கொடுக்குறோம் 1 2 3 4 5 6. இங்க பாருங்க 1 2 3 4 5 6 நம்பர் கொடுத்துட்டோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ்ல ஒரு குளோரோஃபினைல் இருக்கு, செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ஸ்ல ரெண்டு அமைன் இருக்கு, டை அமைன் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்ல வந்து 3 நைட்ரஜன் இருக்கு, அதாவது ட்ரையசின் இருக்கு. சிக்ஸ்த் பொசிஷன்ஸ்ல இந்த ப்ரோபைலுக்கு ஒரு கார்பன் பதிலா இங்க 2 ஹைட்ரோ கார்பன் இருக்கு, 2 மெத்தில் குரூப் இருக்கு. இங்க 3 மெத்தில் குரூப் இருந்துச்சு. சைக்ளிசேஷன்ஸ்ல ஒரு மெத்தில் குரூப் இல்ல, இப்போ 2 மெத்தில் குரூப் இருக்கு. அதனால சிக்ஸ்த் பொசிஷன்ஸ்ல 2 மெத்தில் குரூப் இருக்கு. அப்போ இதனுடைய கெமிக்கல் நேம் நீங்க பாருங்க. So 1, the first positionsல chlorophenyl இருக்கு, 1 4 chlorophenyl 1 2 3 4 or para அப்படின்னு எழுதலாம், ஆர்த்தோ மெட்டா பேரா. So para chlorophenyl 6,6 prime 6,6 dimethyl 6,6 prime dimethyl 1,3,5 triazine 1,3,5 triazine. Next 2,4 diamine. So இதான் இதனுடைய chemical name. Actually this cycloguanyl is a triazine derivatives. So this drug is a active metabolite of proguanyl. Actually proguanyl is a biguanyl derivatives. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay. So இதனுடைய physical properties: solid powder, soluble in organic solvent, dimethyl sulfoxide. Storage, it should be stored tightly closed container, protect from light. Usual storage da. Formulations, actually this cycloguanyl available as a salt form. Another cycloguanyl pamode salt form la available. Actually இதனுடைய prodrug என்னது, proguanyl available in 100 mg tablet. 100 mg tablet. புரியுதுங்களா? So இதனுடைய brand name, proguanyl brand name வந்து Progumal. So uses வந்து actually இந்த drug வந்து தனியா இந்த ட்ரக் வந்து ப்ரோஃபைலாக்சிஸ், மலேரியா ப்ரோஃபைலாக்சிஸ்க்காக கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ட்ரக் வந்து காம்பினேஷன்ஸ் வித் குளோரோகுயின் எது கொடுக்குறோம், டு ட்ரீட் மலேரியா. ப்ரோஃபைலாக்சிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மலேரியாக்காக இந்த ட்ரக் வந்து நாம யூஸ் பண்றோம். ஆக்சுவலி மார்க்கெட்ல இது வந்து நிறைய சைட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுனால அதிகமான யூசஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? ஓகே. பட் இதனுடைய ப்ரோட்ரக் என்னது, ப்ரோகுவானைல் வந்து குளோரோகுயின் பாஸ்பேட் கூட காம்பினேஷன்ஸ்ல நாம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த 6th ட்ரக் வந்துங்க பைரிமெத்தமைன். இது வந்து டைஅமினோ பைரிமிடின் டெரிவேட்டிவ்ஸ். சோ பாருங்க, பைரிம். சோ அதனால இது வந்து பைரிமிடின் டெரிவேட்டிவ்ஸ். ஈத்தைல் இருக்கு, ஒரு ஈத்தைல் இருக்கு, 2 அமினோ குரூப் இருக்கு. அதனால இதுக்கு பேரு வந்து பைரிடின் ஈத்தைல் அமைன். சோ அதனால பைரிமெத்தமைன். பைரிமிடின் ஈத்தைல் 2 அமைன், பைரிமெத்தமைன். சோ அதனால இது வந்து டைஅமினோ பைரிடின் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ஸ்ல 2 நைட்ரஜன் இருக்கு. அதனால இது வந்து என்ன சொல்றோம், நம்ம பைரிமிடின் அப்படின்னு சொல்றோம். பேஸ் வந்து பைரிமிடின் பேஸ். ஓகேங்களா? ஓகே, பைரிமிடின் பேஸ். செகண்ட் பொசிஷன்ஸ்லயும் ஃபோர்த் பொசிஷன்ஸ்லயும் 2 அமினோ குரூப் இருக்கு. ஃபிஃப்த் பொசிஷன்ஸ்ல பேரா குளோரோஃபினைல் இருக்கு. இங்க பாருங்க, இதுலயும் பேரா குளோரோஃபினைல் இருக்கு. சோ இங்க பாருங்க, பைரிமெத்தமைன்லயும் பேரா குளோரோஃபினைல் இருக்கு. 6th பொசிஷன்ஸ்ல ஒரு எத்தில் இருக்கு. சோ இதோட கெமிக்கல் நேம் வந்து 2,4 டைஅமினோ. 2,4 டைஅமினோ. 5th 5 பேரா குளோரோஃபினைல். அதுக்கப்புறம் 6 ஈத்தைல் பைரிமிடின். 6 ஈத்தைல் பைரிமிடின். ஈஸியான ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் நேம் தான். ஓகே. இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: white crystalline powder, insoluble in water but soluble in dilute mineral acid solutions.
which is soluble in solutions of dilute mineral acid. ஓகேங்களா? Storage, it should be stored in a tightly closed light resistance container. Tightly closed light resistance container. Formulation, this pyrimethamine available tablet 25 milligram. Tablet 25 milligram available. Usually இந்த pyrimethamine வந்துங்க சல்ஃபா ட்ரக் காம்பினேஷன்ஸ்ல கொடுப்போம். பைரிமெத்தமைன் வித் சல்ஃபாடாக்சின், அதே மாதிரி பைரிமெத்தமைன் வித் சல்ஃபாமீத்தோபைரசின். ஸோ யூஸ்வலா இந்த பைரிமெத்தமைன் வந்து அலாட் தனியா கொடுக்கும்போது பெருசா ஆன்டி மலேரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இல்லை, ரொம்ப லீஸ்ட் ஆன்டி மலேரியல் ஆக்டிவிட்டி இருக்கு. பட் இந்த ட்ரக் வந்து நாம என்னது சல்ஃபாடாக்சின் அண்ட் சல்ஃபாமீத்தோபைரசின், அதாவது சல்ஃபோனமைடு ட்ரக் காம்பினேஷன்ஸ் கூட நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ காம்பினேஷன்ஸ்ல வந்து பைரிமெத்தமைன் வித் சல்ஃபோனமைடு காம்பினேஷன்ஸ்ல டேப்லெட்ல அவைலபிள், அதே மாதிரி சஸ்பென்ஷன்ல அவைலபிள். ஓகேங்களா? பட் இதனுடைய டோஸ் வந்து 25 mg. Uses வந்து anti-malarial and to treat toxoplasmosis infections. Toxoplasmosis infections and also used as a anti-malarial. Okay, the last drug is a newer anti-malarial drugs. Wonderful drugs. It is extracted from another artemisinin. Artemisinin. It is extracted from leaves and flowers of the annual maggot plant. Annual maggot plant, that is Artemisia annua. Artemisia annua அப்படிங்கிற பிளான்ட்ல இருக்கிற லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரக், that is artemisinin. Actually this drug is a traditional Chinese medicine. ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ஸ். யூஸ்வலாக சைனீஸில் வந்து ட்ரெடிஷ்னலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு டைப் ஆஃப் ஃபீவர் வரும், ஃபீவருக்கு இந்த பிளான்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த மலேரியல் ஃபீவருக்கு வந்து இந்த பிளான்ட்னுடைய கஷாயா வந்து நல்ல யூசஸ் கொடுத்தது. ஸோ பட் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எலுசிடேஷன்ஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு பேசிக்ஸா இங்க என்ன கிடைச்சது அப்படின்னா ஆர்டிமிசினின் கிடைச்சது. ஆக்சுவலி திஸ் ஆர்டிமிசினின் அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரக்சர் எலுசிடேஷன்ஸ்ல என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. திஸ் இஸ் எ செஸ்குவைடெர்பின் லாக்டோன். Sesquiterpene lactone. Don't forget this artemisinin is a terpene, அதாவது sesquiterpene derivatives. Sesquiterpene derivatives. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துங்க ஒரு ஃபர்ஸ்ட் பிரைமரி ட்ரக்ஸ் இந்த பிளான்ட்ல இருந்து. இதனுடைய செமி சிந்தட்டிக் வந்து நிறைய ட்ரக் இருக்கு. இந்த ஆர்டிமிசினின் தான் வந்து ஸ்டார்ட் நேச்சுரல் ட்ரக்ஸ். இதனுடைய செமிசிந்தட்டிக் டெரிவேட்டிவ்ஸ் என்னது? அர்டிசுனேட், அர்டிமீத்தர், அர்டிஈத்தர். ஓகேங்களா? இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிமிசினுடைய செமிசிந்தட்டிக் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் sesquiterpene lactone derivatives. This artemisinin soluble in organic solvents such as ethanol and DMSO. It should be stored in well closed container. Usual storage of artemisinin available in tablet formulations 100 milligram strength la available. Uses வந்து anti-malarial and also it have anti-COVID-19 activity. Anti-SARS-CoV coronavirus 19 க்கு against-ஆ இது வேலை செய்யுது. அதே சமயம் it having anti-helminth properties. Anti-helminth ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு இதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஆன்டி-மலேரியல் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கெமிஸ்ட்ரி பார்த்தோம். அதே சமயம் நம்ம சிலபஸ்ல கொடுத்த முக்கியமான 7 ட்ரக்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இது கொஞ்சம் டஃபா இருக்கும், பட் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியான சாப்டர் தான். லாஜிக்கோட படிக்கணும். அந்த ட்ரக் வந்து ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணி படிக்கணும். அந்த ட்ரக் நேம் வந்து ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணி படிச்சா நமக்கு வந்து எப்பயுமே மறக்காது. ஸோ நல்ல படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.